ஹேடா பர்பஸ் அண்ட் இவங்கெல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஜங்குக்கோட ஒரு நியூ எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஜேகேயோட பர்த்டே அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஃபைனலாக நான் ஸ்டார்ட்டும் பண்ணிட்டேன். அண்டு என்ன சொல்கிறது, இதுக்கடுத்து அப்சஸ்ட் வித் யூ அண்ட் ட்ரக் அடிஷன் இது ரெண்டும் தான் அப்படியே ஆன்கோயிங்காக போயிட்டுருக்கும். அண்ட் டயாங்ஷிக்கு எங்கே எஃப்எஃப் அப்படின்னு வந்து கேட்காதீங்க. டேயானாக்கு வந்து நான் கண்டிப்பாக நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? இது கொஞ்சம் போகட்டும், அதுக்கப்புறம் நான் நியூவாக யோசித்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் நடுவில் டேயாங் அண்ணாவோட ஒரு ஒன் ஷாட் அந்த மாதிரி பார்க்கலாம், ஓகேவா? அப்புறம் அப்சஸ்ட் வித் யூ மாதிரி இதுவும் கொஞ்சம் நல்லா ஹைப்பாக போகும்னு நான் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு தெரியலடா, எனக்கு வராத வைப்பு இது. நியூவாக ஒரு வைப்புக்குள்ளே நான் போக போகிறேன். ஐடியா இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறேன், பார்க்கலாம். ஐ ஹோப் இது கொஞ்சம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, கமெண்ட் மஸ்ட். இந்த ஸ்டோரி பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோ டேஸ் நான் வந்து ஒரு மாதிரி சைல்டிஷ் தான் அப்படி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஸ்டோரிஸ் எல்லாம். இதுக்கடுத்து அந்த குழந்தைத்தனமான விஷயத்தை விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் லோக்கலாக இறங்கி போகலான்னு இருக்கேன். இதில் வந்து வேறு கேரக்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருமே கொஞ்சம் மோசமாக தான் பேசிப்பாங்க. நான் இப்போ சொல்லிடுறேன், ஓகேவா? அண்டு ஓகேடா, எஃப்எஃபோட நேம் என்னென்னா ட்ரக் அடிஷன். இது கொஞ்சம் லாங்காக போகலான்னு இருக்குது, பார்க்கலாம். ஓகே, பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் எஃப்எஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே ஹெச்பி, லைஃப் லாங் நீ ஹாப்பியாக இரு. சரி, ஓகே, நம்ம அப்படியே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனே 2 பேர் மொட்டை மாடியில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. மேலே ட்ரெஸ் எதுவும் போடாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கால் போட்டு செம்மையாக படுத்து உருண்டுட்டு இருக்கானுங்க. ஐயோ, கலங்க தலையில லைட்டு மயிறு மூஞ்சில் அடிக்குது. நிம்மதியாக தூங்க முடியுதா? ஜெய போய் லைட் ஆஃப் பண்ணு மச்சான், தூங்கமா வருது. ஏச்சா, தள்ளி போய் படுறா டே, என் மேலே வந்து உருண்டுட்டு தள்ளி போடா. ஐயோ, காலைங்க தலையில லைட்டு மயிறு வேற அடிக்குது, சாவடிக்குது அப்படின்னு சொல்லி நல்லா புலம்பிட்டே உருண்டுட்டு இருக்கானுங்க. இப்போ கீழே ஆரன் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. ஏஜே எச்ச என்னடா காலைங்க தலை சங்கூதி கொள்றியா? ஐயோ, காலெல்லாம் வலிக்குது மச்சான், யாருன்னு போய் பாடுறா. ஐயோ, சரகு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டானு. இப்போ தான்டா சன்னி கூட மேட்ச் ஆனே, அதுக்குள்ளேயுமா? மயிறு, இப்போ நீ எந்திரிச்சு போகலான்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், கீழே பிடிச்சி அறுத்து விட்ருவேன். மரியாதையாக போய் பாருண்ணா. ஐயா, இவன் தொல்லை வர தாங்க முடியல. டேய் பரதேசி, நீ போய் பார்க்க வேண்டியதானடா, என்னையா போட்டு டார்ச்சரில் கொடுறா. இங்கே இருந்தா நாயின்னு தெரில, சை தலையில நம்ம உயிரை போட்டு அடிச்சுட்டு இருக்கான். நீ சொல்லிட்டா அவன் எந்திரிக்கிறான். அவனோட டவுசர் வேற அப்படியே அவன் மண்டை மேலே இருக்கு. கீழே அப்படியே பெட்ஷீட்டை சுற்றிட்டு அப்படியே நடந்து போகிறான் மொட்டை மாடியில். அப்படியே எட்டி பார்க்குறான். ஐயோ, நைட் அடிச்ச போதில் கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. என்ன ஏதோ கூட்டமாக வந்துருக்கானுங்க. டீ மச்சான், டீ இங்கே வந்து பாடா பா, தள்ளுக மொழிகா தக்காளி பழ மாதிரி ஒரு ஆன்ட்டி வந்துருக்குடா. டே ஜெகே எந்திரா. என்ன ஆன்ட்டியா? எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் இப்போ வேகமாக அங்கே வந்து பார்க்குறான். அவனும் ஷர்ட் போடலை, ஷர்ட்டை தூக்கி அப்படியே ஷோல்டரில் போட்டு வச்சுருக்கான். டேய் உங்க பாரு மச்சான், சரியான ஆண்டிடா. டேய் எப்பா, டேஜி யாரா அந்த தக்காளி இப்படி இருக்கா? நல்லா இருக்காடா. டேய் நல்லா இருக்கால மச்சான், பின்னாடி பாருடா, சரியான பழம் கச்சிச்சின்னு வச்சுக்கோய, 2 பேரும் நல்லா. ஐயோ, அச்சா போதியெல்லாம் இறக்கி விட்டுருச்சுடா அந்த ஆண்டி. சும்மா பின்னாடியே இப்படி இருக்குண்ணா, அப்போ முன்னாடி எப்படி இருக்கும்? ஐயோ, இது வரைக்கும் எத்தனையோ ஆண்டியெல்லாம் போட்டிருக்கேன், அண்ணா இந்த மாதிரி ஒரு ஆண்டியை பார்த்ததே இல்லைடா. என்ன மச்சான்? ஆமாண்டா, சரியான டிக்கெட்டு மாட்டுச்சின்னு வச்சுக்கோயேன், 2 பேரும் விருந்து தான். என்ன 2 பேருக்கா? ஐயோ மாமே, முதல்ல நான் தான் பார்த்திருந்தேன், நான் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ எனக்கு. டேஜே என்னடா இதில் நம்ம கணக்கு பார்ப்பேன், அவன் மச்சான்டா. அசுகு புசுகு, போன தடவை என்ன வேலை பார்த்த, என்னை விட்டு நீ மட்டும் போனேல. டேய் அதெல்லாம் ஃபுல்லாக எதுவும் நடக்கலடா,
சும்மா மேலே தான் தடவுனேன். எப்படியோ தடவுனேன் என்னை விட்டு போடா, இது எனக்கு தான். ஏய் என்னடா? ஐயோ அன்னையே வெறி ஆகுது. ஐய உன்னை எழுப்பினதே தப்பா போச்சு. டேய் எச்ச அங்கே பாடுறா, வானவண்டை அப்படியே வெளில தெரியுது. ஒன்றை கூட தான் உன் பச்சைப்பாம்பு நீட்டிகிட்டு இருக்கு. நான் ஏதாவது கேட்டேன்னா என்ன? சும்மா சைஸாக இருக்கே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கீழே அந்த ஆண்டியை பிடிச்சி லுக் விட்டுட்ருக்கானுங்க. டேய் அந்த ஆண்டிங்க தான் குடி வந்து போலடா. டெய்லி பார்த்தே கரெக்ட் பண்ணிடுவேன். பார்த்து மயங்காத ஆண்டியா? ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஆண்டியை கரெக்ட் பண்ணி போட்டு காமிக்கிறேன்டா. டேய் மயிறு உனக்குலாம் ஒரு வாரம்டா, எனக்கு ஒரே நாளில் கரெக்ட் ஆயிரும். இந்த இப்படி கழட்டி காட்டினேன்னு வச்சுக்கோயேன், மடங்க அந்த ஃபிகரும் இல்லை, மடங்க அந்த ஆண்டியும் இல்லைன்னா. ஏய் பத்து மச்சி, என்னவும் உன் சைஸ் தான் இருக்குது, வேணா கழட்டி காட்டுட்டா? வரும் அதை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்? நான் என்ன பண்ண போகிறேன்? அதான் பார்த்துட்டோம்ல, அது பர்றாடே. நைட் அடிச்ச போதை வேற அப்படியே இருக்குது மண்டை மேலே. வந்து படு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகலான்னு போகிறான். ஆனால் ஏஜைக்கு மனசு இல்லை, அப்படியே அந்த ஆண்டியவே சைட் அடிச்சுட்டு இருக்கான். ஐயோ மனசே கேட்க மாட்டேங்குதே இந்த ஆண்டியை பார்க்காம. ஐயோ என்ன சைஸு, என்ன சைஸு, இதெல்லவோ சைஸு. என்ன ஏதோ கால்லாம் தெரியுது. டேய் ஜிகி ஏய் என்ன எதுக்கு சாகுற மாதிரி கத்துற? இப்போ தானே ஆண்டியை பார்த்தேன், என்ன இன்னொரு ஆண்டியா? டேய் ஜிகி ஃபிகர்ரா. டேய் வாடா, டேய் ஃபிகர் மச்சான், டேய் நச்சுன்னு இருக்காடா, டேய் வாடா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து மறுபடியும் எட்டி பார்க்குறான். நீங்கள் தான் காருக்குள்ளேருந்து இறங்குறீங்க, அழகாக ஒரு ஒயிட் கலர் சுடிதார் போட்டிருக்கீங்க. ஜேகே பார்க்குறான், உங்களோட பேக் சைடு மட்டும்தான் தெரியுது. யார் இவ? வெள்ளை கலர் ட்ரெஸ்லாம் போட்டிருக்கா. டேய் என்னடா? டேய் மச்சான் ஃபிகரு சரியான ஃபிகர்டா. டேய் சும்மா மூஞ்சா அப்படி இருந்துச்சு. ஆன்டி மட்டும்தான் நல்லா இருக்குன்னு நினச்சேன் மச்சான், ஃபிகரு சொக்கா இருக்கு மச்சான். ஐயோ வந்ததே வாழ்வு, ரெண்டையும் போட வேண்டியதுதான் என்ன? ஏய் என்னடா ஃபேஸே தரல? எனக்கு மூஞ்சி தரல மச்சான். நான் கூப்பிட்றப்ப வந்து நக்கிருக்கணும், இப்போ வந்து பார்த்தா. ஏய் எனக்கு அவளை பார்க்கணும்டா, எனக்கு அவளை பார்க்கணும். என்ன பண்ணுறது? அவளை திரும்ப சொல்லு. உய் எவ்வளோ நல்லா உன் பேக் சைடே பார்க்குறது, அதே திரும்பி ஃப்ரண்ட் சைடை என் மச்சானுக்கு காமிக்கிறது. இப்படி சொன்னதும் நீங்களும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களை மேலேருந்து பார்த்துட்ருக்கான். அப்போது அவளும் அப்படியே மேலே நிமிர்ந்து பார்க்குறான். 2 பேருக்குள்ள ஒரு டீப்பான ஐ கான்டாக்ட் போகுது. 2 பேரால் அந்த பார்வையிலேருந்து விலகவே முடியல. ஜெகே கொக்கா மக்கா நான் இப்படி இருக்கா நல்லா ஃபிகரா? யாண்டா அந்த ஃபிகரு? உன்னே அவர் அடிச்சு பாக்குறா. என்ன கண்ணு அவளுக்கு எப்பா இப்படி இருக்கா? ஃபிகர்னா தாண்டா ஃபிகரு, சும்மா மேலே இருந்து கீழே வரைக்கும் நச்சுன்னு இருக்கா. எனக்கு ஏன் இவளை பார்க்கும் போதெல்லாம் போதையாக இருக்குன்னு தெரில, இவளை பார்த்ததும் அப்படியே ஃபுல்லாக அடிச்ச மாதிரி இருக்கு. ஜெகே இல்லைடா, இந்த ஃபிகருக்கு நீ மடங்கினாதன்னா உன்னை ஏதோ பார்த்தே சாவடிக்கிறா. யார் இவன்? நம்மளே தான் கூப்பிட்டானா? ஐயோ ஐரா பார்க்காத, உள்ள ஓடுடி. ஐரா என்னடி மசம் நின்றுட்டுருக்கீங்க? சட்டுன்னு ஜாமான் எடுத்து உள்ளே ஏற்றுங்க, நாளி ஆகுது பாரு. இதோ சித்தி ஏத்துறேன். யார் இவன்? எதுக்கு நம்மளை இப்படி பார்க்குறான்? ஐயோ மேலே ட்ரெஸ்ஸு கூட போடாமல் இப்படி பார்க்குறான். நம்மளே தான் கூப்பிட்டானுங்களா? டேய் ஆன்டி மட்டும்தான் சோகா இருக்குன்னு நினச்சேன், அண்ணா ஃபிகரு அதை விட செம்ம சோகா இருக்குடா. ஐயோ கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா. நான் ஃபிகரா அப்படியே வாயில் இருக்கிற பல்லெல்லாம் கழட்டி கையில் கொடுத்துருவேன்னா, ஆன்டி பக்கம் மட்டும் ரூட்டை விடு. அந்த ஃபிகர் எனக்கு ஒன்னுகா. டே என்னடா அதெல்லாம் சொல்லிப்படி ஆகாது, ஒரு 2மே எனக்கு தான் பாரு. அப்படியே போட்டு தள்ளிடுவேன்னா. ஆண்டியை தானே உஷார் பண்ண போகிறேன், ஆண்டியை மட்டும் பாரு. அந்த ஃபிகர் எனக்கு என்ன ஒன்னுகா. என்ன ஜெகே எப்போயும் ஆண்டியை பார்த்தா தான் மூடாவேன், இப்போ என்ன ஃபிகரை பார்த்தோன்னே ஏய் அதெல்லாம் இல்லை, இது வார மாட்டுறேன்னா
அந்த ஃபிகர் போகும் உன் தலை எட்டி பார்க்கவே கூடாது. அது என் சைட்டு இன்னையிலேருந்து. இதே சைட்டா? ஆமாண்டா, அவன் என் சைட்டு. அவன் அவன் பகம் மட்டும் திரும்பினான்னு வச்சுக்கோயேன், சங்க திருப்பி கையில் கொடுத்துருவேன். அவன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் உங்கள் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ள எல்லாத்தையும் கொண்டு போயிட்டுருக்கீங்க. அக்கா, என்ன ஹாரா, இதெல்லாம் எடுத்து வை. கொடு. 2 பேர் உள்ளே போங்க. இதோப்பா, இதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திரும்பி திரும்பி அவனை பார்த்துட்டே போகிறீங்க. யார் இவன்? நம்மளே தான் கூப்பிட்டுருப்பானோ? ஐயோ ஹைரா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாததுடி. ஆனாலும் அக்கா, இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளே கொண்டுட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். நீங்கள் ஒரு இந்தியன் பொண்ணு. பட் என்னதான் நீங்கள் இந்தியனாக இருந்தாலும் உங்கள் அப்பா யூஎஸில் சின்ன வயசுலேயே செட்டில் ஆகிருப்பார் பிஸ்னஸ் பண்ணி. ஸோ நீங்கள் ரொம்ப ரிச்சு. ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது, உங்களுக்கு இல்லாத இடமே கிடையாது. உங்கள் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக யூஎஸில் தான் இருக்குது. உங்கள் அம்மா இறந்ததும் உங்கள் அப்பா இன்னொரு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபுல்லாக ஐயர் தான். ஸோ உங்கள் அப்பாவும் தான். உங்கள் அப்பாவுக்கு இந்த சாமி பக்தி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அதனாலே உங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ப்பாரு. யாரையும் பார்க்கக்கூடாது, யார் வீட்லேயும் எதுவும் சாப்பிடக்கூடாது இப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போடுவார். அவர் என்ன தான் யூஎஸில் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் அந்த இந்தியன் கல்ச்சரை மாற்றாமல் அப்படியே இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. உங்கள் சித்தியும் அப்படி தான். உங்கள் சித்திக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பேர் ஹாரா. அவங்களுக்கு ஒரு நல்ல சிஸ்டர் மாதிரி. நீங்கள் எப்படின்னா, நீங்கள் சாமி கடவுள் இதெல்லாம் ஓகே தான், பட் அந்தளவுக்கு உள்ள இன்வால்வ் ஆக மாட்டீங்க. ப்ரே பண்ணணுன்னா ப்ரே பண்ணுவீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும்னு பார்ப்பீங்க. சரி, ஓகே, நம்ம அப்படியே இப்போ ஸ்டோரிக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம். இப்போ நடு ஹாலில் தான் எல்லாரும் லக்கேஜை வச்சு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா சோஃபாவில் உட்காந்துட்டு, சரி ஓகே, புதுசாக உங்களுக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். தென் இது யூஎஸ் மாதிரி கிடையாது, புரியுதா? எஸ்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே இருக்கிற மாதிரி ஃப்ரீடமாலாம் இங்கே இருக்க முடியாது. ஸோ எல்லோரும் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. எனக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னை பற்றி. ஐரா, ஹரா, அப்பா அப்பா அவங்க 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், புரியுதா? 2 பேரும் ஒழுங்காக இருக்கணும்னா இருக்கணும். சரிப்பா. ஹைரா, அப்பா, காலேஜ் எல்லா விஷயமும் பார்த்துட்டியா? பார்த்துட்டேன்ப்பா. ஓகே ஃபைன், நாளைக்கே போய் ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோ. சரிப்பா. ஹாரா, அப்பா, உன்னோட ஸ்கூல் விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு நீயும் போய் ஜாயின் பண்ணணும். சரிப்பா. அப்புறம் புது இடம், இந்த லவ் பண்ணுறது, எவன் பின்னாடியே சுற்றுறது, அப்புறம் முக்கியமாக பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறது, இந்த வேலைலாம் இருக்கவே கூடாது. யூஎஸ்லேயே இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், புரியுதா? அந்த இடம் மாதிரி இந்த இடம் இருக்காது. நம்ம பிளேஸ் மட்டும்தான் மாற்றுவோம், மற்றபடி நம்ம கல்ச்சர் எல்லாமே ஒன்றா தான் இருக்கணும். ஐயோ, இவர் ஒருத்தர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சா அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார், கடுப்பாகுது எனக்கு. ஹைரா, அப்பா, யூஎஸில் இருக்கிற மாதிரி இங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிக்கக்கூடாது, புரியுதா? சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். நம்ம என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த பீப்புள் கூட தான் பழகணும். சரிப்பா. அப்புறம் முக்கியமான விஷயம், எக்காரந்து கொண்டும் உங்கள் 2 பேர் கண்ணு அந்த பாய்ஸ் ஹாஸ்டல் முன்னாடி போகக்கூடாது. புரியுதா? அங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாக சல்லி பசங்க, ஃபுல்லாக லோக்கல் பீப்புள்ஸ். அவனுங்களை பார்த்தாலே என்ன பண்ணுறது, நம்ம நேரம் எல்லாம் ஒரு 3 இயர்ஸ் தான் பொறுத்துக்கிட்டு இங்கே இருப்போம். இங்கே இருக்கிற கம்பெனி டெவலப் ஆனணும், திருப்பி நம்ம யூஎஸ்கே போயிடுவோம், புரியுதா? அது வரைக்கும் ஒழுங்காக இருக்கணும். சரிப்பா. சரி, முதல் நாள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, போங்க, போய் பகவானை கும்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போங்க. சரிப்பா. ஏய், என்னடி மசமசன்னு பார்க்குற? போய் பூஜைக்கு எல்லா வேலையும் பாரு. சரிங்க. அடியே, லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு வாங்கடி, பூஜைக்கு வந்து உதவி பண்ணுங்க. இதோ சித்தி, மேலே போய் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துடுறோம், வாடி. அக்கா. என்ன ஹாரா? என்னக்கா? அப்பா வழக்கம் போல் ராகத்தை பாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது யூஎஸ் மாதிரிங்க ஜாலியாக இருக்க முடியாதா? அவர் சொன்னால் சொல்லிட்டே இருக்கட்டும், அதுக்காக அவர் போடுற ரூல்ஸ்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது.
நான் எப்படி இருப்பேனோ அப்படிதான் இருப்பேன். அவர் யாரு எனக்கு ரூல்ஸ் போட? சரி, ஒரு ரூமில் போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணேன்னா என்னோட ரூம் இங்கே இருக்கு. அக்கா, ஒன்றாவே தூங்கலாமே, ஏன் தனி ரூம் கேட்ட? ஹே, என்ன நீங்கள் பெரிய பொண்ணு ஆயிட்டேன், போ நீ தனியாக தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூம்குள்ள எல்லா லக்கேஜும் கொண்டுட்டு போகிறீங்க. அப்பாடா வச்சாச்சு. எப்போ பாரு இது பண்ணு அது பண்ணுன்னு ரூல்ஸ் போட்டுகிட்டே இருக்காரு. யூஎஸ்லேருந்து எஸ்கே வந்தப்போ சுத்தமாக பிடிக்கல. ஆனால் எக்காந்த கொண்டும் உங்கள் 2 பேருக்குன்னு அந்த பாய்ஸ் ஹாஸ்டல் பக்கம் போகவே கூடாது. அவர் சொன்னா நான் பார்க்கக்கூடாதா? மனுஷனோட இதே இப்படிதான். யாராச்சும் ஒரு வேலையை பண்ணக்கூடாதுன்னா அதை தான் பண்ணுவோம். என் மனசும் இப்போ அங்கே தான் பார்க்கணும்னு தோணுது. யார் அவ? நல்லா வெள்ளையா அழகா மாடி நின்று என்னே பார்த்துட்டு இருந்தா. என்னை விசில் அடிச்சு தானே கூப்பிட்டா. இது வரைக்கும் எத்தனையோ பசங்க என்னை அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை. எனக்கு என்னமோ வித்தியாசமாக இருக்குது. அவன் இன்னும் அங்கே தான் இருப்பானா? பார்க்கலாமா? ஐயோ ஐரா, உனக்கு தேவையில்லாத வேலைடி. யாராக இருக்கட்டும், நீ எதுக்கு அவனை போய் பார்க்குற? ஆனால் பார்க்கணுன்னு சொல்லுது மனசு. ஐயோ கேட்காத, மனசு சொல்கிறதுலாம் கேட்காத, அவனை பார்க்காத. ஐயோ கண் அங்கே தானே போகுது. சரி ஓகே, ஒரே ஒரு தடவை அவன் இங்கே தான் பார்க்குறானா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக உங்கள் ஜன்னல் கிட்ட போகிறீங்க. ஆக்சுவலாக பக்கத்து பில்டிங் தான் பாய்ஸ் ஹாஸ்டல். அங்கே தான் நம்ம ஏஜே ஜேகே 2 பேருமே இருக்காங்க. இப்போ நீங்கள் பொறுமையாக அந்த ஜன்னல் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. சில்லுன்னு காற்று அப்படியே உங்கள் ஹேரெல்லாம் பறக்குது. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படியே எட்டி பார்க்குறீங்க. என்ன இவனை காணோம், இங்கே தானே நின்றுட்டு இருந்தானுங்க, இங்கே என்னன்னா ஆயின்னு சொல்லி கூப்பிட்டா. ஒருவேளை போயிருப்பானோ? இருக்கலாம். அவன் இங்கே தான் தங்கியிருக்கானா? இல்லை நம்மள மாதிரி காலேஜ் படிப்பானோ? பார்க்க ரவுடி மாதிரி இருந்தான். அப்பீரியன்ஸ் வச்சு யாரையும் பேசக்கூடாதா ஐரா? ஒருவேளை எங்கே போனான் அவன்? இப்போ எதுக்கடி ஒவ்வொரு நிமிஷமும் அவனை பற்றி யோசிக்கிறேன்? அவன் யாருன்னு கூட உனக்கு தெரியாது, ஜஸ்ட் உன்னை பார்த்தான் அவ்வளோதானே. ஐயோ எனக்கு என்னமோ அவன் க்ரஷ் ஆயிடுவான் போல. ஐயோ அழகா இருந்தான். நிறைய பேர் பின்னாடி சுற்றிருப்பானுங்களோ, இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனை பற்றியே தான் நினச்சிட்டு இருக்கீங்க. என்னன்னு தெரில, உங்களுக்கு அவனை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருச்சு. அது என்ன ஃபீலிங்ஸ்னு உங்களுக்கே தெரியல. அப்படியே இப்போ நின்றுட்டே இருக்கீங்க, இதே யோசிச்சுட்டே. அப்போ தான் நோட் பண்ணுறீங்க யாரோ உங்களை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி. அப்படியே சடனாக நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஆப்போசிட்டில் ஜேகே தான் குளிச்சுட்டு டிஷர்ட்லாம் மாற்றிட்டு அப்படியே அவனோட ஹேரில் அங்கங்கே வாட்டராக இருக்குது, அதெல்லாம் தட்டிட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். ஐயோ நல்ல வேலை ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டே இருந்தோம், நம்மளை தான் பார்த்துட்டு இருந்தானா? ஐயோ அவன் பார்க்குறது கூட தெரியாமல் அங்கேயே பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ என்ன நினச்சிருப்பான்? ஐயோ பிளாக் கலர் டிஷர்ட்டில் வேற அழகா இருந்தான். இவண்ணா இங்கேயே ரூட் விட்றா. ஒரு வேளை நம்மளை தான் பார்த்தாலோ, நம்மளை தான் தேடினாலோ. நானும் 10 நிமிஷமாக பார்க்குறேன், இங்கேயே பார்த்துட்ருக்கா. ஜெகே உன்ன மாதிரி அவ்வளோ சைட் அடிடா போல. இல்லைடா கன்ஃபார்மாக தெரில எனக்கு, ஆனால் இங்கே தான் பார்த்துட்டு இருந்தா. என்னை பார்த்ததும் அப்படியே ஒழிஞ்சுக்கிட்டான். ஐயோ என்ன யார் இவ? மயிர் மாதிரி தாகம் இல்லாமல் மனசுக்குள்ள வந்து ஃபீலிங்ஸ் வேறு வருது. என்ன இல்லைடா ஜெகே சைட்டு தான், ஆனால் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. என்ன தான் தேடி இருப்பாளோ, இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதா? டே பொறுக்கி, உன் முகரக்கட்டையெல்லாம் ரொம்ப ஓவரு. உன்னெல்லாம் தேடி இருக்க மாட்டேன்னா நீ ஏன் மனசுக்குள்ள எதுவும் நினைக்காத. விஜய்கே எதுவிட உன்னை பற்றி நீ ஏன் மட்டமாக நினைக்கிற? இல்லை சரி, அவன் இன்னொருக்க அந்த ஜன்னலை திறந்து பார்த்தானா அவன் ஒன்று தான் பார்த்துருவா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு வேளை பார்க்கலன்னா செய்ய பொட்ட அப்படியே உள்ளே போயிடுன்னா சுருக்கிட்டு பாப்பான்னு நினைக்கிறேன். பார்த்துருடி பார்த்துரு, இந்த பொட்டையாகிறாதண்ணா பொட்டையாகிறாத. இன்னொரு தடவை ஜன்னலை திறந்து பார்க்கலாமா?
போயிருப்பானா? என்ன நினச்சிருப்பா என்னை பற்றி? அவனை தான் நான் பார்த்துட்டு இருப்பேன்னு நினச்சிருப்பானோ? ஐயோ, மானமே போயிருக்கோம். சரி, போயிட்டானான்னு பார்க்கலாமா? பார்த்துருடி, பாரு, திறந்து பாருடி. பார்க்கலாமா? சரி, திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திறந்து அப்படியே பார்க்குறீங்க. அப்போ ஜேகேக்கு அவ்வளோதான், உங்களே பார்த்துட்ருக்கான். எதுவுமே பேசல ரெண்டு பேரும். உங்களே அறியாமல் ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கீங்க. ஜெகே, ஜெயிச்சுடா டேய். நீ பொட்டலடா, நீ பொட்டையா இல்லை. கன்ஃபார்ம் ஒன்று தான் சைட் அடிச்சிருக்கா. பாரு எப்படி நீரா பாரு, சும்மா தடன்னு தக்காளி பழம் மாதிரி. ஐயோ, என்ன மயிறு ஃபீலிங்ஸ்னு கூட தெரிய மாட்டேங்குது இவகிட்ட. ஆனால் இருக்குடி உன் கண்ணில் ஏதோ போதை. எனக்கு தெரில. எனக்கு தெரியல எதுக்கு அவனை இப்படி பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லி. ஐயோ வேணாம், ஜன்னலை க்ளோஸ் பண்ணிடலாம். என்ன நினச்சிருப்பான் என்னை பற்றி? அங்கேயே தான் நின்று நம்மளை பார்த்துட்டு இருந்தானா? நம்மளை தான் பார்த்தானா? ஒன்றும் புரியலையே. ஐயோ, மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. நீ ஒன்றும் அவ்வளோ அழகெல்லாம் இல்லையேடி. யுவர்ஸ்லாம் உன் பின்னாடி சுத்தாத பசங்களே கிடையாது. அவங்க முன்னாடி நான் சீன் போடுவேன் ஏதோ அழகி மாதிரி. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அவன் முன்னாடி நான் சொப்ப ஃபிகராக இருக்கேன். எப்படி இருக்கான் அழகா. ஐயோ, என் சைட்டாக மாறிட்டானோ? ஐயோ, சித்திக்கு மட்டும் இப்படி நான் பண்ணுறது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், எனக்கு ஒன்றே போட்டுரும். ஐயோ, என்னை எப்படி வந்து மாட்டி விட்டாங்க எஸ்கேல. இப்போ என்ன பண்ணுறது? என்னால் அவனை பார்க்காம இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி உங்கள் ரூமுக்குள்ளே புலம்பிட்டே இருக்கீங்க. சரி, ஓகேடா, நான் இதோட இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி போடலான்னு நினச்சேன், அதுக்காண்டி போட்டுட்டேன். அண்ட் செகண்ட் பார்ட் வந்து சூன் பார்க்கலாம், ஓகேவா? எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மாமி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பர்பிள் யூ பைடா கமெண்ட் மஸ்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகே?